தொடர் மழை காரணமாக சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தின் கீழ் மழைநீர் குளம் போல் தேங்கி உள்ளதால் சாலையோர வியாபாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து வியாபாரி ஒருவரிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு தாழ்வான இடங்கள் முழுவதுமே இந்த மழைநீரானது குளம் போல் தேங்கி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை கோடம்பாக்கம் இந்த நுங்கம்பாக்கம் இணைக்கக்கூடிய பிரதான மேம்பாலத்தின் கீழ் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையோர வியாபார கடைகள் முழுவதுமே பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். நாளாக தேங்கி கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுவது என்பது குறித்து பேசுவதற்காக இந்த சாலையோர கடை உரிமையாளர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம், இப்போ எத்தனை நாளாக வந்து இங்கே தண்ணி இப்படி தேங்கிட்டு இருக்கு? என்னென்ன பிரச்சனை வருது? மழை பெஞ்சிலேருந்து இங்கே தண்ணி இருக்குங்க. தண்ணியே இப்போ வற்றவே மாட்டேங்குது. இந்த காவாலை எதுலேயுமே தண்ணி போகல, எந்த காவாலையும் தண்ணி போகல, அப்படியே தான் இருக்குது. எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, ஒன்றையும் பண்ண மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட எப்போ மழை பெஞ்சாலும் இது மாதிரி தண்ணி நிற்கும். பிரிட்ஜி மேலே வர தண்ணி எல்லாம் காவால் போகவே இல்லை. பிரிட்ஜி முனையிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த சந்து வண்டி அப்படியே தான் இருக்கும். கார் என்ன போச்சுன்னா அப்படியே கடைக்குள்ளே தண்ணி அடிக்கும். கடைக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது. என்ன பண்ணுறது? பிழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. இப்போது எத்தனை நாள் இந்த தண்ணி வந்து இங்கே தேங்கிட்டு இருக்குண்ணா? இப்போ மழை பெஞ்சதுலேருந்து இங்கே மழை பெஞ்சதுலேருந்து இங்கே தான் தண்ணி இருக்குது. அப்படியே மழை பெஞ்சதுலேருந்து தண்ணி இருக்குது, அப்படியே போகவே மாட்டேங்குது. இப்போ இது வெறும் கழிவு நீரா இல்லை வந்து மழைநீர் மட்டுமா? இது மழை நீர் ஒண்டி தான், மழை நீர் ஒண்டி தான். இந்த பிரிட்ஜி மேலேருந்து வந்து அப்படியே நின்று போயிடுது. மழை நீர் தான் இது. இப்போது இந்த வருஷம் மட்டும் 4000 கோடி மதிப்பீட்டில் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் மழைநீர் வடிகால் பணிகள் பண்ணலன்னா? பண்ணல. இந்த ஆஃபீஸ் ஒரு முரசொலி ஆஃபீஸ் வரைக்கும் பண்ணாங்க, இங்கெல்லாம் பண்ணல. அங்கே வரைக்கும் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணவே இல்லை. அது ஏன்னு தெரில, இங்கெல்லாம் பண்ணவே இல்லை. இதில் பழசு தான். அங்கே ஒண்டி பண்ணியிருக்காங்க. அந்த திருப்பத்தூர் அந்த ஆஃபீஸ் வரைக்கும் பண்ணாங்க, இங்கெல்லாம் அப்படியே விட்டாங்க. இப்போது எதுக்காக நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து மழைநீர் வடிகால் பணிகள் பண்ணலை? எதனா சொல்லியிருக்காங்களா அதிகாரிகள் உங்ககிட்ட? எதுவுமே சொல்லலை, யாரும் எதுவும் சொல்லலை. நாங்கள் கேட்டு பார்த்தோம், அப்போ கூட யாரும் எதுவும் பண்ணுற மாதிரி தெரில. இப்போது அது வரைக்கும் பண்ண மழைநீர் வடிகால் பணிகள் இவ்வளோ தூரம் பண்ணியிருந்தால் என்னென்ன பிரச்சனை வந்து வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னெல்லாம் வந்து வரவே இல்லை. இப்போ தான் இது மாதிரி ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக தான் இது மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் தண்ணி நிற்காதீங்க. அது ஏன்னு தெரில. இந்த பிரிட்ஜு குறுக்க கட்டினாங்க பார்த்தீங்களா, அப்போத்துலேருந்து இங்கே தண்ணி நிற்கிது அப்படியே. இப்போது இது வரைக்கும் எதனா புகார் சொல்லியிருக்கீங்களா அந்த மாநகராட்சி சார்பாக எதனா வந்து தண்ணீரில் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு? என்ன புகார் பண்ணால் புகாரை எடுக்க மாட்டுறாங்களே. யார்கிட்ட சொன்னால் பார்க்குறேன்றாங்க. மோட்ரு வச்சாத்தாலும் அது வரைக்கும் எடுக்கிறாங்க, முரசொலி ஆஃபீஸ் வரைக்கும். இங்கெல்லாம் மோட்ரு வச்சு எடுக்க மாட்டுறாங்க. தகவலுக்கு நன்றின. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கடையின் உரிமையாளர்கள் கருத்தாக என்னவென்று பார்த்தால், அருகில் இருக்கக்கூடிய முரசொலி அலுவலகம் மட்டுமே இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், மேலும் அதற்கு பிறகு மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்படவில்லை எனும் ஒரு குற்றம் சாட்டியிருந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கழிவுநீர் மற்றும் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்துமே அந்த புகார்களை கூட மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற நிலைதான் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வருகின்ற காலங்களில் அதிகமான மழை பொழிவாக இருந்தால் இந்த கடைகள் முழுவதுமே தண்ணீரில் மிதக்கும் நிலைமையானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதற்கு முன்பாக இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளாக மேற்கொள்ள வேண்டும், மேலும் இந்த கழிவுநீர் மற்றும் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய கடையின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லக்ஷ்மண பழனி, சென்னை.